குவியும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2025 வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும். இந்த டிசம்பர் மாதத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குது, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அவங்கள்ட்ட எதுவும் நீங்கள் ஆப்ளிகேஷன் வச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு, இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கலை இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை, கணவனுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்குது, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக இந்த மாதம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் சிவபெருமானுடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மிதுனம், கடகம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இறை அருள் கிடைக்குதுன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நிம்மதி, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக அது ட்ரேடிங்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது பெரிய லெவலில் லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருக்கலாம், ரேஸாக இருக்கலாம், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், குறிப்பாக கிரிப்டோ, இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். அதன் மூலமாக ஏர்னிங் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதுலேயும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த வருமானங்கள் இந்த மாதம் உண்டு.
பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கவங்க சித்தர்களையும் தரிசனம் பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல, நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு தூக்கப்பட்டவர்களும் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயது, எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் பரவாயில்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பார்கள். அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன லேபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே பைரவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். மகா கணபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனோ எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ரொம்ப அவசியம் இருந்தவருடைய கடன் வாங்காதீங்க. ஏன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் ஏன் கடன் வாங்குறது, எதுக்கு கடன் வாங்குறது தெரிஞ்சு முடிவு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கு அல்லது விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக ஒரு குடும்பத்தில் புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமான்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. அதோட க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ அதனுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறையும். அதுக்காக ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரம் முதலே சொன்னதான், கடன் வாங்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் சிவ வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் மரளா சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. நீங்களும் அடிக்கடி அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு.
அது மட்டும் இல்லை, மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்றத்தன்மை, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்ல காரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிரமாதமாக இல்லை. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் எஃபர்ட் எடுங்க. வேலை இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். எத்தனை பெரிய ஜாபாக இருந்தாலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பாருங்கள். இல்லைன்னா நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் இறை அருளை நீங்கள் கூட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையிலுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதம் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள்.